வணக்கம் டிஜிட்டல் தமிழ் வியூயர்ஸ். நம்ம கூகுள் ஆட் சீரிஸில் ப்ரீவியஸ் வீடியோவில் கீவேர்ட்ஸ் டைப் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதை விட முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறோம். கீவேர்ட்ஸ் மேட்ச் டைப் ஸ்ட்ராட்டஜி. மேட்ச் டைப்ஸை எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணலாம், பட்ஜெட் வேஸ்ட் ஆகாமல் மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் எடுக்கலாமா, இது எல்லாமே இன்றைக்கி படிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒய் ஸ்ட்ராட்டஜி மேட்டர்ஸ். கூகுள் ஆட்ஸில் கீவேர்ட் மேட்ச் டைப் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருந்தால் தான் ரிசல்ட் கண்டிப்பாக வரும். மேட்ச் டைப் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் கோல், பட்ஜெட், ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதை பேஸ் பண்ணி கரெக்டான மேட்ச் டைப்பை சூஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிகினர் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்கலாம். ஸோ இது நம்ம ப்ராட் டு நேரோ அப்ரோச்சுன்னு கூட சொல்லலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்கௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நமக்கு நிறைய டேட்டா தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ப்ராட் மேட்ச் கீவேர்ட் ஆர் ஃப்ரேஸ் மேட்ச் கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மூலயமா என்ன ஆகுன்றதை நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரன்னிங் ஷூஸ் அப்படின்றத நம்ம ப்ராட் மேட்ச்சில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு நிறைய சர்ச் டேர்ம்ஸ் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதை நம்ம சர்ச் டேர்ம்லேருந்து என்னென்ன சர்ச் டேர்ம்ஸ் நமக்கு ரிலவெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இரிலவெண்ட்டான டேர்ம்ஸை நம்ம நெகட்டிவில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரிலவெண்ட்டான டேர்ம்ஸை நம்ம ஃப்ரேஸ் ஆர் எக்ஸாக்ட் மேட்ச்சில் திருப்பி அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி அதுக்கு நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த அப்ரோச் பேர் தான் ப்ராட் டு நேரோ அப்ரோச். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி சிங்கிள் கீவேர்ட் ஆட் குரூப். இது என்னென்னா, ஒரு ஆட் குரூப்பில் ஒரே ஒரு கீவேர்ட் தான் இருக்கும். அது என்ன எக்ஸாக்ட் மேட்ச், அப்படி இல்லைனா ஃப்ரேஸ் மேட்சாக இருக்கும். ஸோ இது நமக்கு கண்ட்ரோல் அதிகமாக கொடுக்கும். சிடிஆர் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். ஆட் ரெலவன்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட் குரூப் 1ல் நம்ம ரன்னிங் ஷூஸ்ன்னு கீவேர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆட் குரூப் 2ல் ஜாகிங் ஷூஸ்ன்ற கீவேர்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ செப்பரேட் ஆட்ஸு based upon the keywords and separate landing page based upon the keywords. இது மூலயமா நம்மளோட ரிலவன்சி அதிகமாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட் குரூப் 1ல் ரன்னிங் ஷூஸ்ன்னு இருக்கா. ஸோ அப்போ அதோட லேண்டிங் பேஜ் ரன்னிங் ஷூஸோட லேண்டிங் பேஜ் தான் இருக்கும். அதோட ஆட் காப்பி ரன்னிங் ஷூஸோட ஆட் காப்பி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆட் குரூப்பில் ஜாகிங் ஷூஸ்ன்ற கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஆட் காப்பி ஜாகிங் ஷூஸ், இதோட லேண்டிங் பேஜ் ஜாகிங் ஷூஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இது மூலயமா நம்மளோட ரிலவன்சி அதிகமாகும், பர்ஃபார்மன்ஸும் அதிகமாகும். ஸோ கன்வர்ஷன்ஸ் கண்டிப்பாக அதிகமாகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு லாங் டெய்ல் கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எப்படின்னா என்னென்னா, நம்ம 3 கீவேர்டை காம்பினேஷன் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் லாங் டெய்ல் கீவேர்ட்ஸ். பை பட்ஜெட் ரன்னிங் ஷூஸ் ஃபார் மைண்ட். இதில் இது யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் சிபிசி ரொம்ப லோவாக இருக்கும், ஆனால் இன்டென்ட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ இதில் மோஸ்ட்டாக நம்ம ஃப்ரேஸ் ஒரு எக்ஸாக்ட் மேட்ச் யூஸ் பண்ணால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ராட் மேட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா இர்லவெண்ட் டேர்ம்ஸ் நிறைய வரும், அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லாமல் ஸ்பெண்ட் அதிகமாகும். ஸோ ப்ராட் மேட்ச் யூஸ் பண்ணுறத தவிர்த்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிராண்ட் வெர்சஸ் நான் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம பிராண்ட் நேமை கீவேர்டை யூஸ் பண்ணுறது பிராண்ட் கேம்பெயின். ஃபார் எக்ஸாம்பிள், நைக்கி ரன்னிங் ஷூஸ், அடிடாஸ் ரன்னிங் ஷூஸ், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி எக்ஸாக்ட் மேட்ச்சில் போடுறது மூலயமா நம்ம பிராண்ட் கேம்பெயினை க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நான் பிராண்டுன்றது என்னென்னா, காம்படிட்டர் ஆர் ஜென்ரல் கீவேர்ட்ஸ். ரன்னிங் ஷூஸுன்றது, அப்படி இல்லைனா நம்ம நைக்கினா அடிடாஸோட ரன்னிங் ஷூஸ் அப்படின்ற கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது தான் நான் பிராண்ட் கேம்பெயின்ஸ் அண்ட் காம்படிட்டர் கேம்பெயின். ஸோ இது மூலயமா நம்ம செக்மெண்ட் பண்ணோம்னா, பிராண்ட் கீவேர்ட்ஸில் ஐசிடிஆர் இருக்கும், நான் பிராண்ட் கீவேர்ட்ஸில் அவேர்னஸ் பில்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடிடாஸ்ன்ற யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா, நம்ம ஈவன் தோ வி ஆர் நாட் அடிடாஸ், பட் அவங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன ப்ரமோஷன்ஸ் பண்ணுறோம், என்னென்ன ஆஃபர் கொடுக்குறோன்ட்டு. ஸோ தே மே ஹாவ் அ லுக். அவங்க ஒரு செகண்ட் தாட் வச்சுருக்கலாம். ஓகே, இப்போ அடிடாஸ்ன்னு தேடுறவங்க எல்லாருமே அடிடாஸ் வாங்க போகிறது இல்லை. ஸோ அவங்க ஒரு ஒப்பீனியனில் கூட இருக்கலாம். ஸோ நம்ம நைக்கியை காமிச்சோன்னா அந்த இடத்துல அவங்க பார்த்துட்டு ஓகே ஆஃபர் இருக்குது, ஷூஸ் நல்லா இருக்குது, ஆர் சம்திங் இந்த ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் லைக் பண்ண வாய்ப்பு இருக்குது, கன்வர்ஷன்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவேர்னஸ் அதிகமாக ஆகிறதுக்கு நான் பிராண்ட் கேம்பெயின்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஏன் யூஸ் பண்ணணும்ட்டு. ஸோ இதை நம்ம ரெகுலராக நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராட் மேட்ச் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இர்லவன்ஸ் அதிகமாக வரும். ஸோ அந்த டைமில் நமக்கு ஸ்பெண்ட் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீ, சீப்பு, யூஸ்டு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் முன்னாடியே நம்ம அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜென்ரலாக நெகட்டிவில் ஆட் பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ இது பட்ஜெட் கண்டிப்பாக சேவ் பண்ணோம், குவாலிட்டியான டிராஃபிக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட்டு காம்போ ஸ்ட்ராட்டஜி சஜஷன். ஸோ இப்போ ரியல் வேர்ல்டில் ஒரு மேட்ச் டைப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் வேலைக்கு ஆகாது.
ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா 60% ஆஃப் த பட்ஜெட் வந்து ஃப்ரேஸ் மேட்ச்லையும், 30% ஆஃப் த பட்ஜெட் எக்ஸாக்ட் மேட்ச்லையும், 10% ஆஃப் த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராட் மேட்ச்சில் டெஸ்டிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வீக்லி ஆர் பை வீக்லி ஆப்டிமைஸ் பண்ணும்போது நமக்கு கன்வர்ஷன் அதிகமாக எந்த கேம்பெயினில் வருதோ அந்த கேம்பெயினுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாக்ட் மேட்ச்சில் நம்ம கன்வர்ஷன்ஸ் அதிகமாக வருதுன்னா 30% ஆஃப் த பட்ஜெட்டை வந்து நம்ம 40% இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் அப்பான் இட் டிஃபர்ஸ், எந்த சர்வீஸு எந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வெயிட்டேஜ் அங்கே அதிகமாக கொடுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஸோ ஒரு 7 to 8 ஸ்ட்ராட்டஜி நம்ம கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். இதுதான் கீவேர்ட் மேட்ச் டைப்ஸ் யூஸ் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி. கூகுள் ஆட்ஸில் ரிசல்ட் பண்ணணும்னா கீவேர்ட் மேட்ச் டைப்ஸை பிஸ்னஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவு டு ஃபைண்ட் பெஸ்ட் கீவேர்ட்ஸ் யூஸிங் கூகுள் கீவேர்ட் பிளானர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம டிஜிட்டல் தமிழ் சேனலுக்கு. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் தம்பி இல்லைனா அண்ணன் மாதிரி ரிப்ளை பண்ணுறேன். இதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் டூல்ஸை மாஸ்டர் பண்ணுங்கள், ஈஸியாக லேர்ன் பண்ணலாம், ஸ்மார்ட்டாக அப்ளை பண்ணலாம். நம்ம ஊர், நம்ம லாங்குவேஜ், நம்ம டிஜிட்டல் தமிழன். See you next week.